அட்வொகேட் ஆல்டன் நெல்சன் அவர்களை பற்றி இவங்க எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு இன்ஃப்ளூயன்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா போரன் அப்படிங்கிறவர் தான். நல்ல பாடி பில்டராக இருக்கக்கூடிய நபர். அவருக்குன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அட்வொகேட் நெல்சன் அப்படின்னு சொல்லும்போது அவர் இன்ஃப்ளூயன்சர் ப்ளஸ் அட்வொகேட் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேர். இந்த 2 பேரும் இன்னைக்கு மோதக்கூடிய காட்சி, அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இவங்க எல்லாருமே தாக்கப்படக்கூடிய காட்சியும், கடைசியில் நெல்சன் அவர்களுடைய அட்வொகேட் நெல்சன் அவர்களுடைய தாயார், அவங்களுடைய அப்பா, அவங்களுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி எல்லாரையும் தாக்கக்கூடிய அந்த ஒரு செய்தியும், இந்த பக்கமாக ராஜபோரன் அப்படிங்கிறவருடைய அவருடைய மனைவி அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்து தாக்கக்கூடிய இந்த வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு பின்னணியில் இருப்பது என்ன அப்படிங்கிற பல குழப்பங்கள் உங்க மனசுல இருக்கலாம். இதை யாருக்காகவோ யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத விட இதுக்கு பின்னாடி அரசியலும் இருக்கு. அதே நேரத்தில் அவங்களுடைய ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிற அவங்களுடைய உழைப்பை நெல்சன் அவர்கள் தவறாக காண்பித்து விட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியும் இருக்கு. இல்லை நீங்க தப்பான ப்ராடக்டை வித்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நெல்சன் அவர்கள் சார்பாக இருக்கக்கூடிய சில விஷயங்களும் இருக்கு. ஸோ ஓவராலா இதுக்கான பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிச்சிச்சு, எங்க போய் முடிஞ்சிருக்கு, அடுத்ததா இது எந்த திசையை நோக்கி பயணிக்கும் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய விஷயமான்னு கேட்டா அரசியல் இதுல அப்படியே கலந்திருப்பதால் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். இங்க நடக்கக்கூடிய அரசியல் இல்லாட்டி ஜியோ பொலிட்டிக்ஸ் எதுவா இருந்தாலுமே அது நம்மளை பாதிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இந்த நேரத்துல கூட ஃபினான்ஷியலி நம்ம முன்னாடி போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது அதை நான் உங்ககிட்ட அறிமுகம் செய்யறது உண்டு. அதே மாதிரி இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லாம் எடுத்து பார்க்கும்போது நல்ல நிறுவனங்களுடைய பங்கு ரொம்ப லோ ப்ரைஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதை ஒவ்வொரு நிறுவனமாக தேடி நம்ம வாங்குறதை விட நமக்காக ஒரு நிறுவனம் ஒரு NFO அறிமுகம் செஞ்சுருக்காங்கன்னா ICICI Prudential லைஃபினுடைய BSE என்ஹான்ஸ்டு வேல்யூ 30 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது தான். NAV 10 ரூபாய்க்கு வர்ற 15ஆம் தேதி வரை, அதாவது இன்னும் 12 தினங்கள் உங்களால் வாங்க முடியும். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தமிழ் கால் பேக் ஆப்ஷனும் இருக்குது. இல்லை வீட்டில் வந்து ஏஜென்ட் எக்ஸ்பிளைன் பண்ணதா இருந்தாலும் அதை செய்கிறாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபண்ட் மேனேஜர் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்தை 30 அண்டர் வேல்யூவாக இருக்கக்கூடிய நிறுவனங்களை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கான ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதை வித்துருவாங்க. பட் இது எதுவுமே நம்ம செய்ய வேண்டாம், எல்லாமே அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மாதம் பிரீமியத்தில் 120 மடங்கு நமக்கு லைஃப் கவர் அப்படிங்கிறதும் கிடைக்கும். வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் வரை இன்வெஸ்ட் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு டாக்ஸ் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. NRI மாதம் 18,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 2 கோடி வரை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த NFO இண்டெக்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா கடந்த 5 வருடங்கள்ல 26.3% CAGR ரிட்டர்ன்ஸும் கடந்த 7 வருடங்கள்ல 20.1% CAGR ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சிருக்கு. 5 வருஷம் லாக்கிங் பீரியட் இருக்கிறதுனால மாதம் உங்களால எவ்வளவு முடியுமோ அதை தான் நீங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணணும். மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. அட்வொகேட் நெல்சன் அப்படின்னு சொல்லும்போது இவரை இன்ஸ்டாகிராம்லலாம் நிறைய அந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய நேரத்தில் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்களுடைய கேள்விகள், அதற்கான பதில்கள், மக்களுக்கான கேள்விகள் அப்படின்னு சொல்லி அவருடைய பார்வை அப்படிங்கிறது நீட்சி பெற்று போயிட்டே இருக்கும். நிறைய அரசியல் தலைவர்கள் கூட பேட்டி எடுத்திருக்காங்க, நிறைய அரசியல் தலைவர்கள் கூட ஃபோட்டோ எடுத்திருக்காரு. நான் ஏன் அதிமுகவை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி, தாவேகா விஜய் அவர்களுக்கு ஆதரவான அப்படிங்கிற செய்தி, நாம் தமிழர் கட்சி அதை சார்ந்து இருக்கக்கூடிய சாட்டை அவர்களுக்கு எதிராக போட்ட காணொலிகள், சீமான் அவர்களுடைய அஃபிதாவித்தில் அங்கே ஒரு லேண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணப்பட்டிருக்கு, அந்த பர்ச்சேஸ் பண்ண லேண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்தித்த பிறகு வாங்கினது தான், ஸோ காசு அங்கே கைமாறி இருக்கு அப்படின்னு சொன்னதும் இல்லை, அது வந்து சேல் அக்ரிமெண்ட் கிடையாது, அது தானப்பத்திரம் தான். அதாவது நிறைய பேர் மனம் வந்து கொடுப்பது இல்லாட்டி குடும்ப சொத்தை பிரித்து கொடுப்பதன் வழியாக சீமான் அவர்களுடைய மனைவிக்கு அது கிடைத்திருக்கிறது. ஒரு சேல் அக்ரிமெண்ட்டுக்கும் தானமாக கிடைச்ச இந்த மாதிரியான அக்ரிமெண்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியல அப்படின்னு சொல்லி நெல்சன் அவர்களுக்கு மீதான கேள்விகளும் பதில்களும் அப்படிங்கிறது பெரிய தொடர்கதையாகவே போயிட்டு இருக்கு. இந்த தொடர்கதைக்கு எந்த இடத்துல ஒரு பீக் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சாட்டை துரைமுருகன். எப்போ பார்த்தாலும் நமக்கும் தெரியும், நாமளும் பல இடங்களில் சொல்லியிருக்கோம், சாட்டை துரைமுருகன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இல்லை இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சித்தாந்தங்கள் இதெல்லாம் பேசுறதை விட்டுட்டு நாம் தமிழர் கட்சி தொடங்கினதே விஜய் அவர்களுடைய எதிர்ப்புக்கு தான். விஜய் அவர்களை மட்டுமே நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கணும், எதிர்த்துட்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற நிலைமைக்கு மாறிட்டாரு. ஸோ அதை விட்டுட்டு அவர் நாம் தமிழர் கட்சிக்கு சார்பா இல்லை அங்கே நடக்கக்கூடிய இப்போ உதாரணத்துக்கு மற்றவை அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ல நாம் தமிழர் கட்சியினுடைய பெயரை கூட சேர்க்காத பல ஊடகங்கள் இருந்தார்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய இப்போதைய சின்னத்தை காண்பிக்காமல் பழைய சின்னத்தையே காண்பிக்கக்கூடிய ஊடகங்கள் இருந்தாங்க. இதெல்லாம் நாம முன்னாடி கொண்டு வந்தோம்.
இப்படி கொண்டு வந்த பிறகும் கூட சாட்டை துரைமுருகன் அவர்களோ அவங்களுடைய அந்த யூடியூப் பக்கங்களிலேயோ ஏதாவது இதை பற்றியான கண்டனங்களோ இல்லாட்டி பெரிய அளவுல விவாதங்களோ தொடர்ச்சியாக நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல. 10 11வது ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடந்து போயிட்டே இருக்கார். ஏன்னா நாம் தமிழர் கட்சியும் சாட்டையும் அப்படின்னு சொல்றது பிரிக்க முடியாத சில நபர்கள் உறவாக இருக்கிறது, முகமாக இருக்கிறது. சாட்டையினுடைய யூடியூப் அப்படிங்கிறது அதுவும் நாம் தமிழர் கட்சி சார்பாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இங்க இருக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சி அதற்கான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. சாட்டைக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அந்த யூடியூப் சேனலுக்கும் எங்களுக்கும், அது ஒபிஷியல் NTK சேனல் கிடையாது அப்படின்னு சொன்னா கூட சாட்டை துரைமுருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். சோ நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர் ஒருவர் நடத்தக்கூடிய யூடியூப் சேனல்ல நாம் தமிழர் கட்சியை பத்தி தான் அதிகமா டிஸ்கஸ் பண்ண வேண்டி இருக்கும் அப்படிங்கறதான் பலருடைய கேள்வியும். இங்க நாம் தமிழர் கட்சியை விட்டுட்டு தாவேக்கான்னு சொன்ன உடனே அது ஒரு பெரிய ஒரு கிளாஷாவே போயிட்டு இருக்கு. இந்த கிளாஷுக்கு மத்தியில நெல்சன் அவர்கள் வீடியோ போடுறாங்க. அதுல வீடியோ போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நாம் தமிழர் கட்சியினுடைய சாட்டை விஜய் அவர்களை பத்தி பேசிட்டு இருக்காரு. அவரை எதிர்த்து பேசுறதுக்கு நிறைய காசு வாங்கியிருப்பாரு. இது அவர் மேல சாட்டை துரைமுருகன் மேல அலிகேஷன் நிறைய பேர் வச்சிட்டு இருக்காங்க. இந்த அலிகேஷன் மட்டும் இல்லாம அவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி நாம் தமிழர் கட்சி அங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள், அதுவும் போலி தமிழ் தேசியவாதிகளால் எப்படி ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிற பல காணொலிகளை அவரும் தொடர்ச்சியா வெளியிடும் போது இது ஒரு பெரிய சண்டையாவே மாறிட்டு இருக்கு. இந்த சண்டை என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல நிறைய பேர், உதாரணத்துக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங் அவங்களுடைய தலைவர் நெல்சன் அவர்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய மெசேஜ் அப்படிங்கிறது பல காலமாகவே இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. இன்னைக்கு காலையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜா போரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடி பில்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் அவங்களுடைய மனைவியும் நெல்சன் அவர்களுடைய வீட்டுக்கே வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு வந்தவங்க அப்ப நெல்சன் இல்லை, அப்ப நெல்சன் இப்ப இல்லாதது போது அவங்களுடைய அப்பாட்ட பேசக்கூடிய அந்த வீடியோ. இதுல 2 விதமான வீடியோ இருக்கு. ஒன்னு நெல்சன் அவர்களுடைய அந்த அட்வொகேட் நெல்சன் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க சார்பா எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. இன்னொரு வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாடி பில்டர் ராஜா போரன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் சார்பா அவங்க எடுத்த வீடியோ. இந்த 2 வீடியோவும் பார்த்த பிறகு ஒரு விஷயம் புரியுது. எஸ், ராஜா போரன் அவங்களுடைய மனைவி எங்க போயிருக்காங்க, நெல்சன் அவர்களுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. என்னுடைய ப்ராடக்ட்டை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காரு உங்க பையன், அதை பத்தி நீங்க தான் எடுத்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ராஜா போரன் அவர்களுடைய மனைவி, சோகால அவங்க மனைவியா தான் இருக்கணும்னு தோணுது, அந்த பெண் அப்படிங்கிறவங்க பேசுறாங்க. அந்த பெண் பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, அந்த கம்பெனி என் பேர்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு, உங்க பையன் தேவையில்லாம இந்த கம்பெனி ஒரு மாவு விற்கிறாங்க, லைசன்ஸே இல்லைன்னு சொல்றாங்க, நாங்க எல்லா லைசன்ஸையும் கொடுத்துட்டோம், அவர் மன்னிப்பு கோர வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த டாக் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அந்த டாக் ஆரம்பிச்சு மறுபடியும் நெல்சன் அவர்கள் சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்து அவர் உட்காந்து மறுபடியும் இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எகெயின் அது கைகலப்பா மாறுது. கைகலப்பா மாறும்போது ராஜா போரன் அவர்கள் நெல்சன் அவர்களை தட்டி விடுறாரு. தட்டி விட்ட பிறகு அந்த பக்கமா அவங்க அம்மா வராங்க, அவங்க அப்பா வராங்க. அவங்களுடைய அம்மாவினுடைய வயிற்றில் எத்தி உதைச்சாங்க அப்படின்னு சொல்லி நெல்சன் அவர்கள் சொல்றாங்க. அவங்க அப்பாவுக்கு தலையில் அடிபட்டிருக்கு, அவங்க பாட்டிக்கும் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ராஜா போரனை வெளியில தள்ளி விட்டு அவங்க கதவை பூட்டிடுறாங்க. ராஜா போரன் வெளியில இருந்தே சொல்றார், நீ சாவடா மௌன, ஒன்னா நீ தாண்டா, நான் தாண்டா உன்னை கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி அவர் கொலை முயற்சி, அந்த கொலைக்கான எல்லா விதமான பிரச்சனைகளையும் அவர் அங்கே உட்காந்து செஞ்சுட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு கூட்டம், அதாவது அவங்க ஊருக்கே வந்திருக்காங்க, நெல்சன் அவர்களுடைய ஊருக்கே வந்ததுனால அவங்களுடைய சொந்தக்காரங்க, அவங்களுடைய கட்சிக்காரங்க, ஏன்னா அவங்க அப்பா ஒரு கட்சி, அவர் ஒரு கட்சி, அவங்களுடைய அம்மா வேற கட்சி அப்படின்னு தெரியல, பட் எல்லாருமே வந்துட்டாங்க, சொந்த பந்தமா வந்து ராஜா போரன் அடிக்கிறாங்க, அவருடைய வேட்டி கலருது. அந்த வீடியோ ரொம்ப வைரல். இங்க யார் பக்கம் தவறு அப்படின்னு சொல்றதை விட இந்த இடத்துல பேச்சுவார்த்தைக்கு வந்த ராஜா போரன் அவர்கள் ஏன் அருவாள் அப்படிங்கறத கொண்டு வரணும், அது வந்து இப்போ இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையா இருக்கு. வெட்டுகத்தி 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 கொண்டு வந்திருக்காங்க, வெட்டுகத்தி அடுத்து வெட்டுகத்தி கொண்டு வந்திருக்கானோ, அடுத்து வெட்டுகத்தி கொண்டு வந்திருக்கானோ, அடுத்து வெட்டுகத்தி கொண்டு வந்திருக்கானோ, அடிச்சு வெட்டுகத்தி என்னத்துக்கு, வெட்டுகத்தி என்னத்துக்கு கொண்டு வந்தீங்க, வெட்டுகத்தி என்னத்துக்கு கொண்டு வந்தீங்க, வெட்டுகத்தி என்னத்துக்கு கொண்டு வந்தீங்க, பேச வந்த ஆட்கள் வெட்டுகத்தி என்னத்துக்கு கொண்டு வந்தீங்க, பேச வந்த ஆட்கள் வெட்டுகத்தி என்னத்துக்கு கொண்டு வந்தீங்க. அப்ப பேச்சுவார்த்தைக்கு வரல, தீர்த்து கட்டணும்னு சொல்லி வந்தாருன்னா தான் ஆயுதங்களை கொண்டு வர வேண்டியதா இருக்கும். தம்பி நீ போட்ட வீடியோ தப்பு, என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, இந்த எவிடன்ஸ் இதை வச்சு நீ வீடியோ போட்டுரு அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையா நீ போட்ட வீடியோக்கு தவறு அப்படின்னு சொல்லி ராஜா போரன் அவர்கள் சொல்வதற்காகத்தான் அவங்களுடைய மனைவியும் அவங்களும் போயிருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இந்த பிரச்சனையே அந்த பக்கமா இருக்கக்கூடிய நெல்சன் அவர்கள் என்ன கேட்கறாங்கன்னா, இல்ல சில கஸ்டமர்ஸ் வந்து என்கிட்ட சொன்னாங்க, என்னுடைய நண்பரும் ஒருத்தர் சொன்னாரு, அதை பொறுத்து தான் அந்த வீடியோ போட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் சொல்றாங்க, இந்த பக்கமா ராஜா போரன் அவர்கள் சொல்றாங்க, இல்ல அந்த வீடியோ இருந்துச்சுன்னா எவிடன்ஸ் கொடுங்க, எந்த கஸ்டமர் சொன்னாங்க, எங்க ப்ராடக்ட்டை பத்தி எந்த கஸ்டமர் தப்பான விஷயத்த சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கும்போது, நான் தாரேன் இந்த தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுக்க போறதுக்கு முன்னாடி இது கைகலப்பா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய விளக்கம் தான். சரி, இந்த இடத்துல
நாம ஒரு ட்வீட் போட்டிருந்தோம். அந்த ட்வீட்டை நான் உங்ககிட்ட வாசிக்கிறேன். வீடு புகுந்து மிரட்டி அடிப்பது, அடிக்க வந்த நபர்களிடம் ஆயுதம், இது கருத்து மோதல் அல்ல, ரவுடிசம், அராஜகம், கொலை மிரட்டல். தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும். இங்கே கொலை, மிரட்டல், கெட்ட வார்த்தை, பெண்களை அடிப்பது, இழிவாக பேசுவது இது சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய பிரச்சனை அல்ல அப்படின்னு சொல்லிக்கூடிய ஒரு ட்வீட் நான் போடுறேங்க. இந்த ட்வீட்ல எங்கேயாவது எங்கேயாவது நான் கட்சி பெயரை, ஏதாவது ஒரு கட்சி பெயரை இழுத்திருக்கேனா? டிவிக்கு இழுத்திருக்கேனா? நாம் தமிழர் கட்சி இழுத்திருக்கேனா? இல்லை திமுகன்னு சொல்லி இழுத்திருக்கேனா? எதுவுமே இல்லை. ஒரு நபர் இன்னொரு நபருக்கு இடையே சண்டை வருது. அந்த சண்டை அவர் கத்தி கொண்டு வந்திருக்காரு, அது அராஜகம். அங்க இருக்கக்கூடிய பெண்கள் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இந்த தவறை செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கீழே 2 ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஆனா கீழே வந்த கருத்துக்களை பார்க்கும்போது இதை காரணமாக வைத்து நாம் தமிழர் கட்சி மீது பழி சுமத்தி உங்கள் வன்மத்தை வெளியே காட்டாதீங்கடா அப்படின்னு சொல்லி ஒருத்தர். வாடா நீ வருவேன்னு தெரியும், வீடியோக்கு கண்டென்ட் கிடைச்சிருச்சா, நாம் தமிழர்னு வந்து உருட்டாத, அவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு நடந்த இஷ்யூ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடிச்சது தப்பு தான், அவன் தொழிலை பத்தி பேசி இருப்பான் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம கீழே வந்து நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சி பத்தி நீ இதை வச்சு நாம் தமிழர் கட்சியை பேச போறீங்களா அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி உள்ள வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டா எஸ் வந்திருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒருத்தர் அழைத்துட்டு வந்தார் அப்படின்னு சொல்றோம். அந்த பேச்சுவார்த்தைக்கு இவங்க 2 பேரும் தனியா வரல, ஒரு நபர் தான் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அந்த நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கியமான ஒரு பொறுப்பாளர் அப்படின்னு சொல்றாங்க. இதான் பேச்சுவார்த்தைக்கு நீங்க கூட்டிட்டு வந்தீங்களா? நீங்க நாம் தமிழர் கவுன்சிலர் எங்க அப்பா ஸோ அவர் முன்னிலையில் தான் ராஜா போரன் அவங்களுடைய மனைவியோ அந்த பெண் அப்படிங்கிறவங்க பேசுறாங்க. அவர் முன்னிலையில் தான் இந்த அடி அப்படிங்கிறதுலாம் நடக்குது. அதன் பிறகுதான் இது பெரிய பிரச்சனையா மாறுது. அதன் பிறகு நெல்சன் அவர்கள் சொல்றாங்க, திமுக கூட நான் எதிர்த்து பேசியிருக்கேன், ஆனா வீட்டுக்கு வந்து யாரும் அராஜகம் பண்ணது கிடையாது. நாம் தமிழர் கட்சியை பத்தி 2 வீடியோ தான் போட்டிருக்கேன், அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து ரவுடிகள் பண்றாங்க, ரவுடிகள் அட்டகாசம் பண்றாங்கன்னு சொன்னேன். இது நாம் தமிழர் கட்சி வெர்சஸ் இந்த பக்கமா நெல்சன் அப்படிங்கிற மாதிரி இது போர்ட்ரேட் செய்யப்பட்டு இன்னைக்கு நெல்சன் அவர்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன போது டிவிகேவினுடைய அவங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாமே போய் சந்தித்து அந்த வீடியோ எல்லாமே வெளியாகுது. ஸோ இங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு நபர் அவர் ஏன் பேச்சுவார்த்தைக்கு இந்த ராஜா போரன் அவங்களுடைய அந்த பெண்ணை அவங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும், நீங்க தான் பேச்சுவார்த்தைக்கு அழைத்துட்டு வந்தீர்கள, அப்போ நீங்க தான் இதை சரி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நெல்சன் அவர்கள் கேட்பது தெளிவாக அந்த ஆடியோலையும் வீடியோலையும் பதிவாகி இருக்கிறது. அவர் அங்க ரொம்ப மௌனமா மொபைலை மட்டும் வச்சு நோண்டிட்டு இருக்கக்கூடிய அந்த வீடியோ நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துல ராஜா போரன் அப்படிங்கிறவர் நாம் தமிழர் கட்சியினுடைய தீவிர ஆதரவாளர் அப்படின்னு சொல்றதை விட கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி அவர் நாம் தமிழர் கட்சி பற்றி எதிர்த்தா பேசுவார். மறுபடியும் அவருக்கு தேவை நிறைய விஷயங்கள் வரும்போது அவர் நாம் தமிழர் கட்சிக்கான ஆதரவாக பேசியிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய மேடையில் பல நேரங்களில் தோன்றியிருக்கிறார். டிசிப்ளினை பற்றி பேசியிருக்காரு. சாட்டை துரைமுருகன் கூட உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறது, அவங்க கூட உட்காந்து தமிழ் முழக்கம் போடுறது, இதெல்லாமே செஞ்சிருக்கார். அப்போ நாம் தமிழர் கட்சியை பற்றியும் அண்ணன் சீமான் அவர்களை பற்றியும் அவருடைய அபிதாவித்தை பற்றிலாம் பேசின நெல்சன் அவர்கள் அதுல கொஞ்சம் காயமடைந்திருக்கலாம். ராஜா போரன் அவர்கள் அவருடைய மனதளவில் அவர் காயமடைஞ்சிருக்கலாம். அதனால நெல்சன் அவர்களுக்கு எதிராக அவர் என்ன செஞ்சிருக்காரு, வீடியோ பேசுறாரு. அப்படி வீடியோ பேசும்போது தான் ராஜா போரன் எனக்கு எதிராக வீடியோ பேசினார், அவர் ஒரு மாவு வித்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நெல்சன் அவர்கள் சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல கட்சி ரீதியாக தொடங்கின பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய தொழில் அவங்களுடைய ப்ராடக்டை வந்து பாதிக்கும் போது, சரி என் ப்ராடக்டை பற்றி பேசிட்டில்ல, அப்போ நீ மன்னிப்பு கோரி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராடக்ட்டுக்கான பேச்சுவார்த்தையை தான் இது மாறுது. ஆனால் அந்த இடத்துல ராஜா போரன் அப்படிங்கிறவர் கண்டிப்பாக இது சாதாரண பேச்சுவார்த்தையாக இருக்காது, அவனை தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு சொல்லி வெற்றவாளெலாம் அந்த அருவாளெல்லாம் போனது அப்படிங்கிறத யாராலையுமே அக்செப்ட் அப்படிங்கிறது பண்ண முடியாது. கருத்து மோதல் மட்டுமே தீர்வாக இருக்குமே தவிர கத்தி மோதல் கிடையாது. ஒருவேளை கத்தி மோதல் தான் தீர்வு அப்படின்னா இங்கே மாற்றி எல்லாரும் வெட்டிட்டு செத்துக்கிட்டு இருக்க வேண்டிதான், வாங்க செத்து விளையாடலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல யார் மேலே பழி சொல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக பேச்சுவார்த்தைன்னு வந்துட்டு எங்கள் வீட்டில் வச்சு சத்தம் போடாதீங்கன்னு சொன்ன கொஞ்சம் நேரத்திலேயே டெம்ட் ஆகி அடிக்க பாஞ்சவர் ராஜபோரன் அவர்கள். ஸோ பிரச்சனை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அப்படிங்கிறது ராஜபோரன் அவர்கள் கை எந்திரிச்சு நெல்சன் அவர்களை தள்ளிவிட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு தள்ளிவிட்டு அந்த சண்டை ஆரம்பிக்கும் போது அங்கே நல்லாவே தெரியுது இங்கே பிரச்சனை ராஜபோரன் அவர்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் பிறகு இவங்க மாற்றி அடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இவங்க வெளியில தள்ளி விட்டுறாங்க. இவங்களுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஊர்க்காரங்களாம் வந்து ராஜபோரன் அவர்களை அடிக்கிறாங்க. இந்த இடத்துல அவங்க மட்டும் எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொன்னால், உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை, உங்கள் வீட்டுக்காரங்க யாராவது ஒரு நபரை அடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் அந்த வீட்டை சுற்றி இருக்காங்கன்னா திடீர்னு கோபத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னா, யார் நம்ம வீட்டுக்காரங்களை அடிச்சாங்களோ திருப்பி அவங்களை அடிப்பாங்க. அது அங்கே நடந்தது அப்படிங்கிறதும் உண்மைதான். உடனடியாக காவல்துறை அதிகாரிகளுக்கு அங்கே கால் பறக்குது. அந்த கால் பறந்தோடனே காவல்துறை அதிகாரிகள் வராங்க. வந்த பிறகு இருக்கக்கூடிய விஷுவல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த இடத்துல அந்த பேச்சுவார்த்தைக்கு அழைத்துட்டு வந்தவர் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொன்னதுனால மட்டும் இங்கே நாம் தமிழர் கட்சியை உள்ள இழுத்து விட்டு எரியிற தீயில எண்ணெய் ஊற்றுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல,
அதுக்கு என்னெல்லாம் இங்கே எதிர்பார்க்காதீங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தப்பாக பேசியிருக்காங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கான பேச்சுவார்த்தை, அதுக்கு உள்ளூர ஒரு வன்மம் நாம் தமிழர் கட்சி பற்றியும் பேசியிருக்காங்க, நாம சார்ந்து இருக்கக்கூடிய கட்சியும் பற்றி பேசியிருக்காங்க அப்படிங்கிறது ராஜபுரன் அவர்களுக்கு இருந்திருக்கலாம், இல்லாமலாம் இருந்திருக்கிறக்க வாய்ப்பே கிடையாது. இந்த பக்கமா நெல்சன் அவர்களும் அந்த வார்த்தையை திருப்பி சொல்றார். திமுகவை எதிர்த்த போது கூட எனக்கு பிரச்சனை வரல, நாம் தமிழர் கட்சியினுடைய ரவுடிகள் வந்து இங்க என்ன செஞ்சிருக்காங்க, அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையை பதிவு செய்திருப்பதால் சின்னதா கழகத்தை ஏற்படுத்த வேண்டும், இங்க ஒரு பெரும் பிரச்சனையை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ராஜபுரன் அவர்களும், அவரை கட்டுப்படுத்த தவறிய அந்த நாம் தமிழர் கட்சி அந்த ஒரு பொறுப்பாளர் இருக்காரு பாத்தீங்களா, அவர்களும் இதுல முக்கிய குற்றவாளியாக கருதப்பட வேண்டும். ஒரு வீட்டுக்கு வந்து அதுவும் பெண்கள் முன்னாடி, அவங்க அம்மா முன்னாடி, அவங்க பாட்டி முன்னாடி, நான் தான் பெரிய ஆளு, உன் பையனை நாங்க வெட்டிடுவோம், வெட்டி சாச்சிருவோம், உன் சாவுக்கு நான் தாண்டா காரணம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுலாம் யாராலையும் அக்செப்ட் பண்ண முடியாது. இதை கண்டிக்க தவறினார்களா அப்படின்னு சொல்லி இந்த பக்கமா இப்ப கட்சி ரீதியா பார்த்துடலாமே. கட்சி ரீதியா பார்க்கும்போது கடைசியா நெல்சன் அவர்களுக்கு வந்து அந்த ட்வீட்லாம் பார்க்கும்போது, நீங்க தான் இந்த யுத்தத்தை தொடங்குனீங்க, இதுக்கான கான்சிக்வன்சஸ் நீங்க அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர் இந்த நெல்சன் அவர்களுக்கு அந்த இன்ஸ்டாகிராம்ல போட்ட ஒரு மெசேஜ், அந்த மெசேஜ்ல இருந்து அடுத்ததா பாரு இவனை வாங்கி கட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி இது மறுபடியும் பெரும் பிரச்சனையாக அப்படியே சுழற்சி வேகத்தில் ரொம்ப ஸ்பீடா இது சுத்த ஆரம்பிச்சிருக்கு. இங்க என்ன ஒரு எக்ஸ்ட்ரீம் வர போகலாம் அப்படின்னு கேட்டா, பழிவாங்கும் படலம் அப்படிங்கிறது ஒருவேளை இதுல நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த அளவுக்கு இது போக விடாமல் தடுக்க வேண்டும் என்றால், உங்களுடைய ப்ராடக்ட்டை பத்தி நெல்சன் அவர்கள் பேசியிருக்காங்க அப்படின்னா அதற்கான வழக்குகளை தொடரலாம், இல்லாட்டி நீங்க காவல்துறை அதிகாரிகளை அணுகலாம், இல்ல நெல்சன் அவர்கள்ட்ட உண்மையிலேயே கிரெடிபிள் சோர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வழக்குகள் தொடருங்கள். நெல்சன் அவங்க ப்ராடக்ட் தப்பு, இதை மக்களுக்கு தவற அவங்க போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதுக்கு முன்னாடியே இந்த ராஜபோகன் அவங்களுடைய ப்ராடக்ட்டை பத்தி நிறைய பேர் விமர்சனம் பண்ண பிறகு, அவரே நிறைய சர்டிபிகேட்லாம் இருக்குன்னு சொல்லி காண்பித்த பிறகும், இல்ல அதெல்லாம் ஃபேக் அப்படின்னு சொல்லி சில நபர்கள் சொன்ன பிறகும், இன்னும் அந்த ப்ராடக்ட் விற்பனைக்கு வந்துட்டு தான் இருக்கு, வித்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை விட தாண்டி உங்ககிட்ட கிரெடிபிளான ஒரு சோர்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வழக்குகளை தொடரலாம். இல்ல இதுக்கு பிறகும் இது அடிதடியா தான் போகுது அப்படின்னா யாரும் எதிர்த்து பேச முடியாது, எங்க கட்சியை எதிர்த்து பேசினா நாங்க அடிப்போம் கொள்ளுவோம் அப்படிங்கிறத இந்த பழைய காலத்து திமுக செய்யும், தாத்தா காலத்து திமுக செய்வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஃபாலோ அப் கட்சியாக நாம் தமிழர் கட்சியோ இல்லை அதை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களோ செய்ய வேண்டாம். அப்படி செய்தது என்றால் அது மறுபடியும் பிரச்சனையா தான் இருக்கும். ஸோ இதற்கான சொல்யூஷன் சீக்கிரமா, இதுல நாம் தமிழர் கட்சி அந்த உறுப்பினர் ஒருத்தர் மீடியேட்டரா வந்து உட்கார்ந்து இருந்தார்ல, அவரு இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதும் அதை சார்ந்திருக்கக்கூடிய கட்சியாக இருப்பதால் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்களும் இதற்கான பொறுப்புகளை ஏற்று, ஒருவேளை இதுல கட்சி பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத 100% அவங்க தெளிவுபடுத்தின பிறகு இந்த பக்கமா ராஜபுரன் அவர்கள், நீங்க ஏன் அருவாளை கொண்டு வந்தீங்க, அந்த இடத்துல ஏன் அவருக்கு இவ்வளவு பெரிய அச்சுறுத்தலை கொடுக்க வேண்டும், ப்ராடக்ட் மட்டும்தான் பிரச்சனையா அப்படிங்கிறதெல்லாம் இனி அவரும் சொல்ல வேண்டும். பட் உன்னை நான் வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொன்ன ராஜபுரன் அவர்கள், உங்களுடைய வாக்கு மூலமாகவே வீடியோவா இங்க எல்லாரும் இதை பார்த்துட்டு இருக்கோம், அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா நீங்க மக்களுக்கு சொல்லிக் கொடுத்த, இல்ல ஒரு அரசியல் கட்சி டிசிப்ளின் சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு சொன்ன உங்களுடைய வார்த்தை, இவ்வளவு நாள் நீங்க மோட்டிவேட் பண்ணது, இது எல்லாமே ரொம்ப ராங்கா முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இவ்வளவு நாள் நீங்க சம்பாதிச்ச பேரை ஒரு வீடியோலயோ ஒரு வன்மத்துக்காகவோ ஒரு கோபத்துக்காகவோ சடார்னு எடுத்த ஒரு முடிவுக்காகவோ விட்டுவிட வேண்டாம் அப்படிங்கிறதும், இதை பொறுத்திருக்கக்கூடிய இதை சார்ந்திருக்கக்கூடிய பல தகவல்கள் அப்படிங்கிறது இன்னும் நாளை இல்லாட்டி நாளை மறுநாள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன அப்டேட் வருது, வழக்குகள் யார் மேல பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த காணொலிகளை பார்க்கலாம். ஸோ இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறது A to Z எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது சின்ன ஒரு தகராறு தானே விக்கி அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இதை வந்து நீ அரசியல் சதுரங்கத்துல பேசணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உங்களுக்குள்ள வரலாம். இது உண்மையிலேயே சின்ன ஒரு பிரச்சனை கிடையாது. ஒரு கட்சியை பத்தி பேசினா அந்த கட்சி சார்பா இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லாமல் வேறு சார்பாகவும் பிரச்சனைகளை எழுப்பி அந்த கட்சியை பத்தி பேச விடாமல் செய்யக்கூடிய ஒரு விளைவுகளும் இதை சார்ந்து நடக்கலாம். இன்னைக்கு இதை நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி நம்ம நேரடியா சொல்லிடவும் முடியாது. அதுக்காக திமுக இதை செய்யாம இருப்பாங்க, இல்ல நாளைக்கு நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க வேற யாரையும் தூண்டி விடாம இருப்பாங்க, இது எதுவுமே நம்மளால கேரண்டி செய்ய முடியாத சிச்சுவேஷன் இருக்கிறதுனால, இந்த இடத்துல கட்சி நிர்வாகியும் இருப்பதனால இது அரசியலாகவும், அதே நேரத்தில் அவங்க கஷ்டப்பட்டு உருவாக்குன ஒரு ப்ராடக்ட், ஒரு நிறுவனத்தை ரொம்ப ஈஸியாக ஒருத்தவங்க வந்து தப்பாக சொல்லிட்டாங்க, அதனால் ஏற்பட்ட கோபமாகவும் பார்த்து இதில் என்ன முடிவுகள் எடுக்கப்படலாம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. பணத்தை ஸ்டேபிளாக நம்மளுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே வைக்கிறதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதை ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணணும். மேலும் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸை தெரிந்து கொள்வதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி May 15, அதாவது இன்னும் 12 தினங்கள் மட்டும்தான் இருக்கு. வேணுங்கிறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.